அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை எண்ணூரில் 26 சென்டிமீட்டர், பாரிமுனையில் 25 சென்டிமீட்டர், ஐஸ் ஹவுஸில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வங்கக்கடலில் உருவாகி இருந்த டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி தற்போது சென்னைக்கு அருகே நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில நேற்று காலை முதலே சென்னை மற்றும் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னை எண்ணூரில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பாரிமுனை பகுதியில 25 சென்டிமீட்டரும், அதே போல ஐஸ் ஹவுஸ் பகுதியில 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமாக சென்னை எண்ணூர் பகுதியில 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மணலி மற்றும் மணலி புதுநகர், திருவள்ளூர், பொன்னேரியிலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல சென்னை மற்றும் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய மணலி புதுநகர் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட இந்த புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பதிவாகி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை காண்கிறோம். அதே போல தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஒரு பணியில சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு பக்கம் ஈடுபட்டிருந்தாலும் மழை விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. சென்னை நகர் பகுதியிலும் பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதை 2வது நாளாக இன்றும் மூடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. டிட்வா புயல் மற்றும் அதன் தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக சென்னையிலே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக வியாசர்பாடி இருக்கின்றது. வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதையிலே 2வது நாளாக 4 அடிக்கு மேலாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதன் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அம்பேத்கர் சாலை வழியாக செல்லக்கூடிய இந்த பகுதியை பயன்படுத்தி தான் வடசென்னை, புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களும் வியாசர்பாடி மக்களும் மத்திய சென்னை பகுதிக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலையில் 2வது நாளாக இன்றும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சுரங்கப்பாதைக்குள் 4 அடி அளவிற்கு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் 5 மோட்டார் பம்புகள் மூலமாக அவற்றை வெளியேற்றுவதற்கான பணிகள் நடைபெற்றாலும் சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீபந்தன் சாலை உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் கணேசபுரம் பகுதியில் இருந்தும் தொடர்ந்து வெள்ள நீர் தாழ்வான இந்த பகுதியை நோக்கி வருவதன் காரணமாக மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்ற தொடர்ந்து இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பெய்யும் கனமழை காரணமாக மகாலிங்கபுரம் 40 அடி சாலையில் உள்ள தெருக்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் நேற்று இரவிலிருந்து விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மகாலிங்கபுரம் 40 அடி சாலையில் இருக்கக்கூடிய தெருக்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 40 அடி சாலையில் 4-5 தெருக்கள் இருக்கிறது. 4-5 தெருக்களிலுமே முழங்கால் அளவிற்கு மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த பகுதி தாழ்வான பகுதி என்பதாலும் வடவள்ளி பகுதியில் இருந்து அந்த மேடான பகுதியிலிருந்து வரக்கூடிய மழைநீர் இந்த பகுதியில் தேங்குவதால் தண்ணீர் அதிக அளவில் இந்த பகுதியில் தேங்கி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது. மழைநீரை வெளியேறும் வகையில் அருகில் இருக்கக்கூடிய வடிகால்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும் பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருவதால் மழைநீரை வெளியேற்றும் பணியில் சவாலாக இருப்பதாக மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் அடைப்புகளை சரி செய்து மழைநீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஜிஎன்டி சாலையில் மழைநீர் தேங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முகுந்தன். வணக்கம் முகுந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். டிட்வா புயலின் காரணமாக நள்ளிரவு முதலே பெய்ய தொடங்கிய மழையானது விடாது தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல இடங்கள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றது. தாமரை ஏரியில் தேங்கி கிடக்கும் கழிவு நீர் தொழிற்சாலை ரசாயன கழிவுகளுடன் கலந்து வெளியேற முடியாமல் கும்மிடிப்பூண்டியின் பிரதான சாலையாக விளங்கக்கூடிய ஜிஎன்டி சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் போல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. துர்நாற்றம் வீசும் மழைநீர் கலந்த கழிவு நீரில் வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகிறார்கள். கும்மிடிப்பூண்டியின் பிரதான சாலையாக விளங்கக்கூடிய ஜிஎன்டி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து கடல் போல் காட்சியளிப்பதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் அந்த தண்ணீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது. மேலும் அந்த வழியே பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் இருக்கிறார்கள். உடனடியாக அதிகாரிகள் மின் மோட்டார் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.